அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மாரிமுத்து இதற்கு முன்னர் ஒரு முடிவு எடுத்திருந்தான். அது அசைக்க முடியாதது என்றுதான் நினைத்திருந்தான். ஆனால் அந்த நினைவு வீணாகிவிட்டது. நினைத்தது போல் உறுதியாக இருக்க முடியவில்லை. வாழ்க்கை தள்ளாடத் தொடங்கியது. இன்னும் சில நாட்களில் என்ன ஆகுமோ என்று சொல்ல முடியாதவாறு அது தள்ளாடியது. வாழ்க்கை என்பது அப்படித்தானே, அது அசைக்க முடியாத இரும்பு என்று சொல்ல அவன் தயாராக இல்லை. அடுத்த நேர தேவைக்கும் நிம்மதிக்கும் அவனை போன்றவர்களின் வாழ்க்கையில் உத்தரவாதம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். மனித வாழ்வுக்கு, அதுவும் ஏழைகளின் வாழ்வுக்கு உத்தரவாதம் இல்லை. தெருநாய் போல் அலைய வேண்டி வந்தாலும் வரும். ஆனால் அவனுக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு கேவலம் வந்துவிடவில்லை. இனியும் அது வராது என்று சொல்லவும் முடியாது. சமாளித்து விடுவான். ஆனால் அந்த சமாளிப்பு எத்தனை நாளைக்கு? கையில் இருக்கும் வரைதான். அது முடிந்தால் அவனுக்கு இருக்க போவது கவலைகள், துன்பங்கள், பெருமூச்சுகள், அழுகை ஒலிகள் மட்டும்தான். மாரிமுத்துவுக்கு தவிப்பு அதிகமாகியது. தன் மனதை அடக்கி ஒரு முடிவு எடுக்க அவனால் முடியவில்லை. முன்னர் எடுத்த முடிவையும் அவனால் விட முடியவில்லை. முன்னர் எடுத்தது முடிவென்று சொல்ல முடியாது. ரோசம் உள்ளவன் இப்படித்தான் செய்திருப்பான், செய்திருக்க வேண்டும். அவனும் அதைத்தான் செய்தான். ஆனால் அவனுடைய மனைவியோ அதை எதிர்த்தாள். அவள் மட்டும் எதிர்க்கவில்லை. வீட்டில் உள்ள குழந்தைகளின் வயிறுகள் எல்லாம் கருப்பு கொடி பிடித்து எதிர்ப்பை தெரிவித்தனர். இனியும் தாமதிக்க முடியாது. எப்படியும் ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும். நடந்ததை நினைக்க நினைக்க ரோசம்தான் கிளம்பி வருகின்றது. அது ஒன்றுதான் அவனிடம் இருந்தது. அதையும் பாதிக்கும் போல் கிளம்பி இருந்தது வீட்டு போராட்டம். சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? ரோசம் என்றால் என்ன, பாசம் என்றால் என்ன என்று புரியுமா? அதற்கு தேவையானது சாப்பாடு தானே. ரோசமும் பசியின் முன்னே பலவீனமாகிவிடும். அதைத்தான் அவனுடைய மனைவியும் சொன்னாள். அட, அவன்தான் அப்படி திட்டானா, நீங்க ஏங்க அதை போய் கேட்கணும்? இப்ப ரோசம் சோறு போடுதா, பிள்ளைகள் பசி பசின்னு கத்துது. இப்ப என்ன செய்யறது? இம்புட்டு நாளும் எப்படியோ ஒப்பேத்தியாச்சு. இனி என்னால ஒன்னும் செய்ய முடியாது. பிள்ளைகள் எல்லாம் பட்டினியில் சாக வேண்டியதுதான். அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க வேண்டாமா? படிக்கிற பிள்ளைகள். நமக்கு ரோசம் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ரோசம் ரோசம்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டா வர்றது? அவன் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும். அதை பார்த்துக்கத்தான் மேல ஒருத்தன் இருக்கிறானே, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். நீங்க ஏன் அவசரப்படணும்? சொல்றதை சொல்லு, கேக்குறதை கேக்குறேன்னு மத்த காதுல விட்டுட்டு வேலைய பார்க்காமல் போய் கேட்டுட்டீங்களே, இப்ப என்னதான் கிடைச்சிச்சு? மனைவி சுலபமாக சொல்லிவிட்டாள். ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட வேண்டுமாம். சொல்லுவது சுலபமாகத்தான் இருக்கிறது, வாங்கிவிடத்தான் முடியவில்லை. காது செவிடாக இருந்திருந்தால் அப்படி செய்திருக்கலாம். காதுதான் கேட்கிறதே, வாங்கிவிட்டான். வாங்கினாலும் விட முடியுமா? விடக்கூடிய வார்த்தைகளா அவைகள்? வார்த்தைகள் கேவலமானது இல்லை, ஆனால் ரோசத்தை கிளப்பக்கூடியது. கிளப்பிவிட்டது. கிளப்பிவிட்டதோடு நிற்கவில்லை. காயத்தில் வலி இருப்பது போல் உள்ளே இருந்து அவனை சுட்டுக்கொண்டே இருந்தது. மனதை சுட்டுக் கொண்டிருந்த நினைவுகளை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போது மாரிமுத்துவும் ஆறுமுகமும் ஒரு பேப்பரை இரண்டாக பங்கு போட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் கரடி போல் நுழைந்தான் முதலாளியின் மகன். ஏ டிரைவர், உன்னைத்தான். அப்பா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ இங்க ஒய்யாரமா பேப்பரை பாக்குற. சம்பளம் மட்டும் மாதம் முடிஞ்சதும் பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்க வந்துரு. வேலையை மட்டும் ஒழுங்கா செய்யாதே. அப்பா கூப்பிடுறாங்க. காரை எடுத்துக்கிட்டு போ. மரம் மாதிரி நிக்காத. இப்படித்தான் முதலாளியின் மகன் திட்டினான். இதை கேட்டதும் அவனுக்கு ரோசம் வரத்தான் செய்தது. தனக்கு தெரிய மூக்கை வடித்துக் கொண்டு திரிந்த பையன் இப்படி திட்டுகிறானே என்று குமுறினான். மறுகணம் அப்படி பேசியவன் முதலாளியின் மகன் என்று நினைவு வரவும் எல்லாமே ஓடிவிட்டது. ஆனால் அவனுடைய கூட்டாளி ஆறுமுகம் அவனை தூண்டிவிட்டான். அட, நீ இன்னும் மரம் மாதிரி நிக்கிற, உனக்கு ஒன்றும் புரியவில்லையா? எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிற என்று திட்டிட்டு போறான். நீ மரம் மாதிரி நிக்கிற, போய் முதலாளி கிட்ட என்னன்னு கேளு. உங்க மகனை அடக்கி வைங்கன்னு சொல்லு. பணத்துக்கு அடிமையாகிறதா? நீ ஒன்னும் சும்மா சம்பளம் வாங்கவில்லையே. கஷ்டப்பட்டு உழைச்சு தானே சம்பளம் வாங்குற. இதுல வேற அவர் மகன் கிட்ட திட்டு வாங்கணுமா? இன்னைக்கு மகன் திட்டுவான், நாளைக்கு அவன் பொண்டாட்டியும் திட்டுவா. கேட்க வேண்டியதுதான். ஆறுமுகத்தின் வார்த்தைகள் மாரிமுத்துவின் நெஞ்சில் ஊசிகளாக குத்தின. அவன் சொல்வதில் நியாயம் இருக்கத்தான் செய்தது. ஆனால் மாரிமுத்துவுக்கு இதற்காக முதலாளியை சந்திக்க வேண்டும் என்று தோன்றவில்லை.
விழுதுகளை போட்டு வளர்த்துவிட்ட ஆலமரத்தை போல் ஊரில் பேரும் புகழும் வீடும் வாசலும் நிலமும் தேடிக்கொண்ட ஒரு முதலாளியிடம் 10 வருடமாக நம்பிக்கையுடன் கார் ஓட்டி வருகின்றான். நம்பிக்கை அவனிடம் மட்டும் இல்லை, அவரிடமும் இருந்தது. அந்த நம்பிக்கையில்தான் வியாபார ரகசியங்களை அவன் முன்னாடி தெரியவே செய்து கொடிகட்டி பறந்தார் முதலாளி. அவருக்கு மாரிமுத்து மேல் நல்ல நம்பிக்கை இருந்தது. ஆனால் இப்போது மகன் திட்டிவிட்டான் என்பதற்காக முதலாளியிடம் மோதி கெடுத்து கொள்ள துணியவில்லை அவன். ஆனால் ஆறுமுகம் சும்மா இருக்கவில்லை. என்னப்பா மாரிமுத்து, இம்புட்டு சொல்லியும் போகாமல் இருக்க? வேலை போகும் என்று பயமா? இந்த வேலை போனா இன்னொரு வேலையும் தேடிக்கலாம். போய் என்னன்னு கேளு, சும்மா இருக்காதே. உங்க முதலாளி மாசம் சம்பளம் தானே தருகிறார், இதுக்கு போய் பயப்படலாமா? மனுஷனுக்கு ரோசம்தான் முக்கியம். நீ என்னடானா சின்ன பையன் கிட்ட திட்ட வாங்கிட்டு பேசாம நிக்கிறியே? உனக்கும் முதலாளி மகன் வயசுல ஒரு மகன் இருக்கான். அவன் உன்னை திட்டுற நேரம் பக்கத்துல இருந்திருந்தால் என்ன நடக்கும்? முதலாளி மகனை பிடித்து அடிச்சு உதைத்து இருப்பான். அவன் ஏன் அப்படி செய்வான்? நம்ம அப்பனை இன்னொருத்தன் திட்டுனாங்கிற ரோசத்துக்காக செய்கிறான். இது சொல்லி கொடுத்த அவருக்கு சொல்லாம வரணும். உனக்கு என்ன சொல்லியும் வரவில்லையே, ரோசம் இல்லையா? அவ்வளவுதான். மாரிமுத்து நிற்கவில்லை. தன்னை ஏசியவனை போல் தனக்கும் ஒரு மகன் இருக்கிறான் என்பதை நினைத்து பார்த்த அவன் ஆறுமுகத்திடம் சொல்லாமல் முதலாளியிடம் போனான். ரோசம் வந்து விட்டதாம். முதலாளி வீட்டில் தான் இருந்தார். ஒரு சோஃபாவில் சாய்ந்து இருந்தார். தலைக்கு மேலே மின்விசிறி சுழன்றது. அவர் கையில் பேப்பர் இருந்தது. மாரிமுத்துவின் நிழல் கண்ணாடியில் தெரிந்தது. வைரம் பதித்த மோதிர கையால் பேப்பரை கீழே போட்டுவிட்டு கண்ணாடியை கலட்டி கையில் வைத்துக் கொண்டு அவனை பார்த்தார். பார்த்துவிட்டு மறுபடியும் மூக்கு கண்ணாடி போட்டுக்கொண்டார். முதலாளி சட்டை போடாமல் இருந்தார். கழுத்தில் 3 ஏழை பெண்களுக்கு தாலியாக தொங்க வேண்டியது நெஞ்சு வரை கண்களை பறிக்கும் செயின் தொங்கியது. வயிற்றில் நல்ல தொந்தி, ஒரு பானையை கவிழ்த்து வைத்தது போல். தொந்திக்கும் கீழே வெள்ளை நிறத்தில் வேட்டி பளபளக்குது. என்னப்பா மாரிமுத்து, இந்த நேரத்தில் அவரிடம் அவன் வரமாட்டான். அப்படி வந்தால் அதற்கு ஏதாவது காரணம் இருக்கும். கடன் கேட்டு வந்திருப்பான். அதுவும் இப்படி வரமாட்டான். வளைந்து நெளிந்து ஆள் வரும்போதே ஏன் வந்தான் என்று அடையாளம் தெரிந்துவிடும். ஆனால் இன்று அப்படி வரவில்லை. விரைப்பாக வந்திருக்கிறான். ஏன் வந்தான்? ஆமாங்க, முக்கியமான சங்கதி, உங்ககிட்ட பேசணும். வார்த்தைகள் தனித்தனியே வந்தன. முக்கியமான விஷயமா? அப்படி என்ன விஷயம்? சொல்லு மாரிமுத்து. எல்லாம் உங்க மகன் விஷயமாத்தான். இன்னைக்கு காலையில நான் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு உங்க மகன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கேவலமா 4 பேருக்கு முன்னாடி திட்டாரு. கேக்குறதுக்கு வெக்கமா இருந்துச்சு. உங்க மகங்கிறதுனால விட்டுட்டேன், இல்லைன்னா சத்தியமா அடிச்சிருப்பேன். உங்ககிட்ட வேலை செய்கிறேன், சம்பளம் வாங்கிக்கிறேன், அதுக்காக உங்க மகன் கிட்ட திட்டு வாங்கணுமா? உங்க மகன் திட்டுற நேரம் என் மகன் மட்டும் இருந்திருக்கணும். என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? முதலாளி தங்கப்பல் இரண்டும் தெரிய சிரித்தார். அவர் சிரிப்பின் அர்த்தம் இதுக்குத்தானா? நானும் என்னமோ என்று நினைத்து விட்டேன். அதை வார்த்தைகளாலும் சொன்னார். அட, இதுக்குத்தானா இப்படி வந்த? மகன் சின்ன பையன் தானே, அதை தப்பா நினைச்சுக்காத. தெரியாமல் பேசியிருப்பான். நீங்க சொன்னா சரிங்களா? மகனை கூப்பிட்டு கண்டிங்க, அதுதான் நல்லது. இல்ல நாளைக்கு இதைவிட மோசமா நடக்கும். அப்ப வீண் தொந்தரவு வரும். முதலாளியோ தன்னிடம் கை நீட்டி சம்பளம் வாங்கும் யாரோ ஒருவன், தன்னிடம் வேலைக்கு இருப்பவன் சொல்வதற்காக தான் பெற்ற மகனை அவன் முன்னே கண்டிக்க விரும்பவில்லை. தன் குஞ்சு கருப்பு என்றாலும் பொன் குஞ்சுதானே அவருக்கு. இது நியாயமா? அட, இத போய் கேக்குறியே. மகன் கேட்டதுலயும் என்ன பிழை இருக்கு? வேலை செய்யற நேரம் பேப்பர் பார்க்க கூடாதுன்னு தானே சொன்னா. இது குத்தமா? நீங்க அதை குத்தம் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் எனக்கு இதை தாங்க முடியாது. மகனை கண்டிக்கிறதுனா கண்டிச்சு வைங்க, இல்லைன்னா நான் வேலையை விட்டு விலகிக்கிறேன். முதலாளி இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதிர்ச்சி அடைந்து போனார். என்றாலும் இந்த அதிர்ச்சியை அவர் வெளியே காட்டிக்கவில்லை. முதலாளி ஆயிற்றே, கௌரவத்தை விடுவாரா? மாரிமுத்து சாதாரண மனிதன், சம்பளம் வாங்குகிறவன். அவன் விலகுகிறேன் என்று சொன்னதற்காக அதிர்ச்சி அடையலாமா? என்றாலும் அவன் விலகி போவது அவருக்கு விருப்பமே இல்லை. புதிதாக யாரையும் சேர்த்து கொள்ளலாம் தான். அதற்கு ஏற்ற செல்வாக்கும் பணமும் இருக்கிறது தான். ஆனால் வருகிறவன் எப்படி இருப்பான்? வந்தாலும் நம்பிக்கையாக நடப்பானா? ஒரு வினாடி மகனை கூப்பிட்டு மாரிமுத்து முன்பாகவே கண்டித்து சமாளிப்போமா என்ற நினைவு வந்து வெளியே ஓடியது. அதை ஓட வைத்தவன் முதலாளியின் மனதின் உள்ளே இருந்தவன். இந்த வேலைக்கார பயலுக்காக பெத்த மகனை அவன் முன்னுக்கு திட்டுவதா? அப்படி இவர் என்ன பெரிய டிரைவர்? பணத்தை வீசினால் 1000 பேர் வருவான்.
இப்ப என்னதான் சொல்ற? மகனை கூப்பிட்டு கண்டீங்க, இல்லைன்னா நான் விலகிக்கிறேன். இதுக்கு மேல் என்னால் இருக்க முடியாது. சம்பளத்துக்குத்தான் வேலை செய்யலாம். இப்படி கண்டவங்க திட்டுறதுக்கெல்லாம் பொறுக்க முடியாது. கணக்கு வழக்க பாருங்க. என்னமோ உன் இஷ்டம். விருப்பம்னா இரு. அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. மாரிமுத்து கையில் இருந்த கார் சாவியை தூக்கி மேஜையில் போட்டான். முதலாளி அதை புரிந்து கொண்டார். மாரிமுத்து வேலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். வேலையை விட்டு வந்த மாரிமுத்து நம்பிக்கையுடன் தான் இருந்தான். வேலையும் தேடினான். வேலை கிடைக்கும் என்ற உறுதியும் அவனிடம் இருந்தது. வேலைதான் கிடைக்கவில்லை. நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தன. வேலை கிடைப்பதாக தெரியவில்லை. ஆறுமுகமும் அவனுக்காக வேலை தேடினான். ஆனால் மாரிமுத்துவின் தரித்திரம் வேலை கிடைக்கவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தான். அவன் இந்த துன்பத்திலிருந்து தப்ப அவனுக்கு 2 வழிதான் இருந்தது. இரண்டில் ஒன்று சரிவராது போலாகிவிட்டது. இனி அடுத்த வழி முதலாளியின் காலில் விழுந்து வேலையை கேட்பதுதான். அதன் பின்னர் ஏதோ நினைத்தவன் அடுப்படிக்கு போனான். மனைவி அடுப்படியில் உட்கார்ந்திருந்தாள். அவளை சுற்றி அவளுடைய பிள்ளை செல்வங்கள் வட்டம் போட்டு உட்கார்ந்திருந்தன. அதில் ஒன்று மனைவியிடம் ஏதோ சொல்ல அவள் முதுகில் 4-5 அடி போட்டாள். மறுகணம் ஓவென்று ஒப்பாரியும் அப்பா அம்மா அடிக்கிறது என்று அப்பாவிடம் சொல்லிக் கொண்டே ஓடி வந்தது. ஏன் சும்மா அடிக்கிற? அழுத பிள்ளையை தூக்கி வைத்துக் கொண்டு கேட்டான். அடிக்காம என்ன செய்யறது? இல்லாததை கேட்டா நான் என்ன செய்வேன்? அது வேணும் இது வேணும், பசிக்கிறது, ஸ்கூலுக்கு போக அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு என்று ஆளாளுக்கு ஒன்று கேட்டால் கோபம் வரத்தானே செய்யும். அவளுடைய இரட்டை அர்த்த பேச்சு அவனுக்கு புரிந்தது. சரி, இப்ப என்னதான் செய்ய சொல்ற? நான் என்ன சொல்றேன், முதலாளி கிட்ட போய் பழையபடி வேலை கேளுங்க. அவர் கட்டாயம் வேலை தருவாரு. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பயப்படாம போய் கேளுங்க. இன்னும் அவருக்கு ஒரு டிரைவரும் கிடைக்கவில்லையாம். அதனால அந்த வேலை கிடைச்சாலும் கிடைக்கும். போய் கேளுங்க. இனி வேலை இல்லைன்னா தாங்கவே முடியாது. பட்டினியால் பிள்ளைகள் செத்து போகும். நீங்க உடனே போங்க. இப்படி சொல்றதுனால நமக்கு ரோசம் இல்லை என்று அர்த்தம் இல்லை. நமக்கு ரோசம் இருக்கு. நம்மளை யாரும் திட்டுனா அதுக்காக நாம கேட்க வேண்டியதில்லை. மேலே இருக்கிற ஆண்டவன் அதை பார்த்துக்குவான். நீங்க பயப்படாம போங்க. மனைவி சொன்னதின் அர்த்தங்கள் அவனுக்கு புரிந்தன. வேலையை விட்டு வந்து இன்னும் சில வாரங்களே ஆகின்றன. ரோசம் சம்பாதித்து கொடுக்கவில்லை. பட்டினியா இருந்ததுதான் மிச்சம். அழுது கொண்டிருந்த பிள்ளையை கீழே இறக்கி வைத்துவிட்டு முதலாளியிடம் ஓடினான். முதலாளி வீட்டில் சோபாவில் சாய்ந்து இருந்தார். யாரு? மாரிமுத்தா? வாப்பா, இப்பவாது வாசப்படி தெரிஞ்சுச்சே. மாரிமுத்து சிரிப்பையே பதிலாக்கினான். அதன் பின்னர் பேசினான். இன்னும் வேலை கிடைக்கலைங்க, அதனால உங்ககிட்ட. அதற்கு மேல் பேசவில்லை. அவை முதலாளிக்கு புரிந்து விட்டது. அட, இத முதலையே சொல்லக்கூடாதா? காலையில தான் டிரைவர் வேலைக்கு ஒருத்தன் வந்து பார்த்துட்டு போயிருக்கான். நீ இப்ப வாரியே? முதலாளி அப்படி சொல்லாதீங்க, புள்ள குட்டிக்காரன், ஏதோ பார்த்து பண்ணுங்க. அப்படியா? எதுக்கும் காலையில வாயேன். முதலாளி பெரிய டூப் அடித்தார். இந்த டிரைவர் வேலைக்கு இன்னும் யாருமே அவரிடம் வரவில்லை. இருந்தாலும் அதை மாரிமுத்துவிடம் சொல்லலாமா? என்ன இருந்தாலும் கை நீட்டி சம்பளம் வாங்கியவன் தானே. அவன் வந்ததும் கேட்டதும் வேலை கொடுக்க கூடாது, கௌரவம் கெட்டு போகுமாம். அதற்காக ஒரு நாடகம், இழுத்தடிப்பு. இப்படி செய்தால் தானே காலையில் அவன் வந்ததும் அவனிடம் உனக்காக அவனை வேணாம்னு சொல்லிட்டேன் என்று சொல்லி பெரிய மனிதனாகலாம். மறுநாள் காலையில் முதலாளி சொன்னது போல் அவரிடம் போய் நின்றான். அவனை கண்டதும் சிரித்துவிட்டு முதலாளி பேசினார். வாப்பா மாரிமுத்து, இப்பதான் அவன் வந்தான். உனக்காக வேணாம்னு சொல்லிட்டேன். சரி, நீயே வேலையை செய். கார் சாவியை அவனிடம் கொடுத்தார். அதை வாங்கி கொண்ட மாரிமுத்து போய் காரை வெளியே எடுத்தான். பல நாள் கார் உள்ளேயே இருந்ததால் தூசி படிந்திருந்தது. உடனே மாரிமுத்து துணியால் காரை துடைக்க ஆரம்பித்தான். அப்போது அவனுடைய மனம் மகிழ்ச்சியில் ஊறி கிடந்தது. நினைத்தது நடந்து விட்டது. முதலாளி நல்ல மனிதர். இவ்வளவு நல்ல மனிதரை விட்டு போனது முட்டாள்தனம். கார் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு சீட்டில் இருந்தவாறு மாரிமுத்து துடைத்தான். கடைசி கதவை துடைத்த போது சரக் சரக் என்ற சத்தம் பின்னாடி இருந்து வந்தது. மாரிமுத்து திரும்பி பார்த்தான். முதலாளியின் மகன் அவன் அருகே வந்து கொண்டிருந்தான். ஏய் டிரைவர் மாரிமுத்து! கதவை திறந்தவாறே சீட்டை விட்டு வெளியே வந்தான். அட, மறுபடியும் வேலைக்கு வந்தாச்சா? எனக்குதான் தெரியுமே எப்படியும் வருவீங்கன்னு. வயிறு வத்தினால் குதிரை தானா புல்ல திங்குமாம். வேலையில் குத்தம்னு சொன்ன உடனே ரோசம் பொத்துக்கிட்டு வருது. வேலையை விட்டு ஓடிட வேண்டியது, வயிறு வத்தினால் கால்ல விழ வேண்டியது. இதுதான் உங்க கதை. பெரிய ரோசமா அன்னைக்கு போனாரு, இன்னைக்கு வந்துட்டாரு. சொல்லிவிட்டு சிரி சிரி என்று சிரித்தான். இதையெல்லாம் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து கொண்டிருந்தார் முதலாளி.
மாரிமுத்துவுக்கு ரோசம் இருக்கிறதா என்று டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாராம். மாரிமுத்துவுக்கு ஆத்திரம் கிளம்பி பேயாக நின்றது. டிப்டாப்பாக உடுத்து நிற்கும் முதலாளியின் மகனை உற்று பார்த்தான். ஒரு கணம் அவனுடைய மகனின் உருவம் நெஞ்சில் படிந்து மறைந்தது. மறுவினாடி அவ்வளவுதான், சீறிவிட்டான். கையில் இருந்த துணியை முதலாளியின் மகன் முகத்தில் வீசினான். டேய், எங்களை என்ன நினைச்ச? எங்களுக்கும் ரோசம் இருக்குடா. உங்ககிட்ட பணம் இருக்குன்னு எங்களை கிண்டலா பண்ணி பாக்குற? மீண்டும் முதலாளியின் மகனை அடிக்க கையை ஓங்கினான். அதற்குள் முதலாளி ஓடி வந்து விட்டார். முதலாளியை கண்டதும் அவர் காலடியில் கார் சாவியை வீசிவிட்டு கத்தினான். நீங்க இங்கு வந்ததுனால பேசாம இருக்கிறேன். நீங்க மட்டும் வராமல் இருந்திருந்தால் உங்க மகனை கொன்னே போட்டு இருப்பேன். எங்களுக்கும் ரோசம் இருக்குது தெரியுங்களா? முதலாளி பதில் சொல்லவில்லை. பசிக்கும் வரைதான் மாரிமுத்துக்கு ரோசம் இருக்கும் என்று அவர் ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தார். ஆனால் அந்த கணக்கு பிழையாகிவிட்டது. மாரிமுத்துவின் ரோசத்துக்கே பசிக்க ஆரம்பித்து விட்டதே இப்போது. மாரிமுத்து கம்பீரமாக நடந்து கொண்டிருந்தான். தனக்கு வேறு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான். ஆனால் முதலாளிக்கு மாரிமுத்து போல் நம்பிக்கையான தொழிலாளி கிடைப்பது மிகவும் கடினம்தான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.